teachers and students. Good morning. I am Jyoti. From Green Cycle Solutions. I am going to talk about what is recycling. Can anyone say what is recycling? Lift up your hands. Come and say if it is right or wrong, no problem. Come. An object that we recycle. Okay, I will explain. This is paper recycled pencil. இதுக்கு பின்னாடி சீடு இருக்கு. என்ன சீடு இருக்குது? ஸ்பினாச் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூர போட்டீங்க அப்படின்னா, பூமியில் போட்டிங்கன்னா இது விதையாக முளைக்கும். உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. We can get new things from old waste things. That is recycling. Okay. லேண்ட்ஃபில்லிங்னா என்னன்னு தெரியுமா? அது கரையுமா? மண்ணோட மண்ணை கரையுமா? கரையாது. 500 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? 500 வருஷம் ஆகும். நம்ம பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அசால்ட்டாக என்ன செய்யறோம்? தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடலாமா? திருப்பி கொண்டு வந்து என்ன செய்யணும்? டஸ்ட்பின்ல தான் போடணும். ரீசைக்கிளுக்கு அதை அனுப்பணும். ஓகேவா? பிஃபோர் 90 years back people cut trees because எதுக்கு கட் பண்ணாங்க? ப்ரொடியூஸ் த பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? மரங்களை வெட்டினாங்க. nowadays நம்ம இப்போ மரத்தை வெட்டுறோமா? instead of that we are recycling. நம்ம என்ன செய்யறோம்? ரீசைக்ளிங் பண்ணுறோம். செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு உட்டு இல்லாமல் பேப்பர்லையே ரீசைக்கிள் பண்ணின பென்சில்ஸு, பேனா, அதே போல் நோட் புக்ஸ், இந்த மாதிரி நோட் புக்ஸ் பென்சில் சின்னதுலாம் கொண்டு வரும். இந்த ஒவ்வொரு நோட்டுலையுமே பின்னாடி இந்த ஒரு நோட் செய்கிறதுக்கு எவ்வளோ உட்டு ஆகுது, தண்ணி சேவ் ஆகுது, இதில் பின்னாடி எழுதியிருக்கும். ஒரு டன்னு வந்து பேப்பரை ரீசைக்கிள் பண்ணோன்னா 16 மரத்தை க்ரோன் அப் ட்ரீஸ் என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். அதே போல் எலக்ட்ரிசிட்டி பாதுகாக்கலாம், தண்ணியை பாதுகாக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேப்பர்ஸு, பிளாஸ்டிக்கை எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வரணும். ஓகே, உங்கள் டீச்சர்ஸ் இதுவும் பேப்பரில் ரீசைக்கிள் பண்ண நோட்டீஸ் தான். யுவர் டீச்சர்ஸ் will give this pamphlet to you. You all get it and show to your parents. With your parents' permission, you all should bring your waste paper, broken plastics, e-waste. அம்மா படித்த கதை புக்கு இருக்கும், அட்டை பெட்டி இருக்கும். வேஸ்ட்டு வேண்டாம் இது வச்சுருப்பாங்களே வீட்டில், அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? எங்ககிட்ட கொண்டு வரலாம். வீட்டில் போய் தேடி பாருங்கள். பழைய உடஞ்ச யூஸ் பண்ண டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உடஞ்ச பிளாஸ்டிக்ஸு, அதை எல்லாமே நீ கொண்டு வரலாம். நீ எங்ககிட்ட கொண்டு வந்தேன்னா நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு இது மாதிரி பேனா, பென்சில்ஸு, நோட் புக்ஸ்லாம் தருவோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கா? How many of you interested to bring? Good, very good. Teachers also motivate them. Put on your hands. அது போக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 kg அண்ட் அபவ் யாரெல்லாம் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இதே போல் ரீசைக்கிள்டு பேப்பர் ரீசைக்கிள்டு சர்டிஃபிகேட் தரப்போகிறோம். நீங்கள்லாம் ரீசைக்கிளுக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? நாளைக்கு கொண்டு வர போகிறீங்க? குட். அம்மா அப்பா பெர்மிஷனோட நாளைக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க திங்ஸை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்? ரீசைக்கிள் பேப்பர் ரீசைக்கிள் ஐட்டம்ஸை நீங்கள்